தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். விஜயை கரை சேர்க்குமா அவர் நம்பும் 5 குதிரைகள்? பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க தாவேக்காவினர். சந்தோஷத்தில் செந்தில் பாலாஜி. டெல்லி பறந்த சபரீசன். இதை ஒட்டி ஒரு டாக் திமுகக்குள்ளார உச்சகட்ட பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவை அடித்து ஆட தொடங்கி விட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ரகுபதி. அதன் தொடர்ச்சியாகவே பதற வைக்கும் பழனி அரசியல், தெறிக்க விடும் திருப்பூர் அரசியல், அமைச்சர்களுக்கிடையே ஆடுபுலி ஆட்டம். முக்கியமாக பெரியசாமி, சக்கரபாணி, அடுத்து மூபே சாமிநாதன் இவர்களுக்குள்ளார ஒரு பனிப்போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க டீம் கிடையில என்னதான் நடக்குது? இந்த அரசியல் பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டெல்லிக்கு முன் டெல்லிக்கு பின் சந்தோஷத்தில் செந்தில் பாலாஜி. நடந்தது என்ன? வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில ஈடுபட்டதாக அந்த வழக்குல கைதாகி சிறையில இருந்து தற்போது பிணையிலையும் வெளியில வந்திருக்காரு இல்லையா அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. அவரை எந்நேரமும் அமலாக்கத்துறையும் பின்தொடர்ந்தபடியே இருக்கு. குறிப்பாக அவருடைய பிணையை ரத்து செய்யணும், ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு பெரும் முயற்சிகளையும் எடுத்தபடி இருக்கு அமலாக்கத்துறை. இந்த நிலையில அமலாக்கத்துறையுடைய அடுத்தடுத்த அட்டாக்கு, அவங்களுடைய நகர்வுகளுக்கு செக் வைக்கணும், சட்ட ரீதியாக இதுல வெற்றி பெறணும் அப்படின்னு டெல்லிக்கு பறந்த செந்தில் பாலாஜி அங்க மூத்த வழக்கறிஞரான திரு முகுல் ரோஹத்கி அவரையும் சந்திச்சுட்டு திரும்பி இருக்காருங்க. ஜார்க்கண்டோடைய முதலமைச்சரான திரு ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீன்லயும் வெளியில வந்திருக்காரு. அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த வழக்கை தான் உச்ச நீதிமன்றமும் ரத்து செஞ்சிருக்குங்க. அதே போல உங்களுடைய ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கும் ரத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோஹத்கி. சோ அந்த குஷியில தான் டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறையை எதிர்த்து வழக்க தீவிரமாக நடத்தும் மூடுக்கு வந்திருக்காரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க அவர்களுடைய டீம்ங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் அவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்குங்க. அமலாக்கத்துறைக்கு குட்டு வைத்த நீதிமன்றம். பாஜகவின் ஆழ்பிடி அரசியலுக்கு வேட்டு. ஹாப்பியில் திமுக அமைச்சர்கள். கடந்த மார்ச் 6ஆம் தேதி டாஸ்மாக் தொடர்பான பல்வேறு இடங்கள்ல, அலுவலகங்கள்ல, அதுக்கப்புறம் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்கள்ல அப்படின்னு அதிரடி ரெய்டை நடத்தினாங்க இல்லையா அமலாக்கத்துறை. அதனுடைய தொடர்ச்சியாக சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு விரிவான ஒரு அறிக்கையும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அமலாக்கத்துறை. இந்த நிலையில தான் இதை எதிர்த்து டாஸ்மாக் உடைய இயக்குனர் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கும் தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இதுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாரண்ட்டை காட்டாமலே சோதனை நடத்தினாங்க. பெண் ஊழியர்கள்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சோதனை நடத்தினாங்க. இரவு நேரத்துல கூட சோதனை நடந்தது. பெண் ஊழியர்களை இரவு 9 மணிக்கும் சிலரை நள்ளிரவு 1 மணிக்கும் விடுவித்தாங்க. இப்படி நிறைய அளவுல சட்டத்துக்கு மீறி பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான புகார்களையும் பட்டியலிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அமலாக்கத்துறையோ இரவில் சோதனை நடத்தவில்லை, உரிய இடைவெளி விட்டுதான் சோதனை நடத்தப்பட்டது அப்படின்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு தான் மதிப்பு மிகு நீதிபதிகள் பொய் சொல்லாதீர்கள், என்ன நடந்தது என்று நாளிதழ்கள்ல விரிவாகவே செய்தியாக வெளிவந்துள்ளது. அமலாக்கத்துறையுடைய சோதனையை நாங்க குறை சொல்லல, அதே நேரத்துல அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை செயல்படுத்திய விதம் குறித்து தான் கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு டாஸ்மாக் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க நீதிமன்றம். மேலும் வழக்கையும் மார்ச் 25ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. இதை ஒட்டித்தான் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய டீமுக்கு ஹாப்பியோ ஹாப்பி. இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள் பலருக்கும் ஹாப்பிங்க. குறிப்பா சட்டத்துறை அமைச்சரான திரு எஸ் ரகுபதி அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கு. அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதும் வழக்கு பதிவு செய்வதும் முழுக்க பாஜகவுக்கு ஆள் பிடிக்க மட்டுமே. பாஜகவுடைய இந்த அமலாக்கத்துறை பேர அரசியலுக்கு அடிப்பணியாதவர்களை மட்டும் சிறையில வைத்து மிரட்டி பார்ப்பது அப்படின்னு மிக கேடுகட்ட கேவலமான வேலையை மத்திய பாஜக அரசாங்கம் செய்து வருகிறது. அதே நேரத்துல அமலாக்கத்துறையுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாது அப்படின்னு கடுமையான துணியிலேயே திமுக அஞ்சாது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அமைச்சர் திரு எஸ் ரகுபதிங்க. அதாவதுங்க, இப்படியான ஊழல் முறைகேடு புகார்கள் மூலமாக அமலாக்கத்துறையுடைய இந்த ஆக்ஷன் மூலமாக திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள், திமுக ஆட்சிங்கிறது
ஊழல் ஆட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜை பாஜக உருவாக்குகிறது. ஆனா அமலாக்கத்துறை பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆள் பிடிக்கக்கூடிய வேலைகளை தான் செய்கிறது. அதுதான் நீதிமன்றமே தற்போது கூட்டு வச்சிருக்காங்க இந்த விஷயத்துல அப்படின்னும் திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. மிக முக்கியமாக 193 வழக்குகள்ல அமலாக்கத்துறை அரசியல்வாதிகள் மீது போடப்பட்ட வழக்குகள்ல 2ல மட்டும்தான் தண்டனை பெறப்பட்டிருக்கு. சோ இது வாஷிங் மெஷின் துறையா இருந்துகிட்டு இருக்கு. பாஜகவுல போய் அவங்க சேர்ந்துட்டா அமலாக்கத்துறையோட ஆக்ஷன் அதோட முடிஞ்சிருது அப்படின்னு பாஜகவுடைய அந்த அரசியலை ஆல் இண்டியா லெவல்ல எக்ஸ்போஸ் பண்ணுகிறது திமுக. முக்கியமாக கூட்டு நடவடிக்கை குழு பல்வேறு மாநில தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களோடு ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை பாஜகவுக்கு எதிராக கட்டுகின்ற இந்த நேரத்துல அமலாக்கத்துறையை எக்ஸ்போஸ் செய்வதும் இப்படி ஒவ்வொன்றாக இன்ச் பை இன்ச்சாக பாஜகவை அட்டாக் செய்வதும் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதற்கு வலு சேர்க்கின்ற செய்திகளாகத்தான் இவை எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். டெல்லி பறந்த சபரீசன் முக்கிய டீலிங் தொடர்பான மீட்டிங் என்ன நடந்தது? டெல்லியில அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் பங்கேற்கின்ற ஒரு ஸ்பெஷல் டின்னர் மீட்டிங்ல கலந்து கொள்வதற்காக தான் டெல்லிக்கும் பறந்திருக்காரு திரு சபரீசன். அந்த ஸ்பெஷல் டின்னர் மீட்டிங்கை தொடக்கத்துல படு ரகசியமா தான் வச்சிருக்காங்க. ஆனா தோண்டி துருவியதுல 2026 தேர்தலுக்கான ஒரு முக்கியமான டீலிங் சம்பந்தமான முக்கியமான ஸ்பெஷல் மீட்டிங் தான் இது அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார்கிட்ட. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகுதான் நாடாளுமன்றத்துக்கு போய் அங்க திமுகவுடைய எம்பிக்களையும் சபரீசன் அவர்கள் சந்திச்சதுதான் கூடுதல் சர்ச்சையும் பற்ற வச்சிருக்குங்க. எதற்காக சபரீசன் அவரு நாடாளுமன்றம் போகணும், அப்படியே போனாலும் அங்க திமுக எம்பிக்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை வெளியிட காரணம் என்ன அப்படின்னு திமுகக்குள்ளார இருந்து கூடுதல் புகைச்சலுங்க. குறிப்பாக திமுகவுடைய டெல்லி முகமாக முன்பிருந்த மில்க் பிரமுகர், புரிஞ்சுக்கோங்க, மில்க் பிரமுகர் முக்கியமானவர், சீனியர், அவரை ஓரம் கட்டி விட்டு தான் இன்றைக்கு டெல்லியின் முகமாக மாறிக்கொண்டிருக்காங்க திருமதி கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர், மேலும் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் அவங்க இருக்காங்க. சமீப காலத்துல குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி திணிப்பு போன்ற இந்த பல்வேறு விவகாரங்களிலும் தொடர்ந்து டெல்லியில திமுக எம்பிக்கள் போராடிட்டு இருக்காங்க. தினந்தோறும் அவர்களுடைய நகர்வுகள் அகில இந்திய அளவுல ஒரு டாக்காக மாறிக்கொண்டிருக்கு. இதுல கனிமொழி அவர்கள் ஸ்கோர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் திமுகவுல தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் டெல்லியில இருக்க தன்னுடைய லாபி இப்போதும் எப்போதும் என் கையில் தான் இருக்கும் என்பதை யாருக்கோ புரிய வைக்கத்தான் சபரீசன் நாடாளுமன்றத்துக்கு விசிட் அடித்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை அறிந்த சீனியர்கள் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார்கிட்ட. விஜய் நம்பும் 5 குதிரைகள் 2026 கரை சேர்க்குமா? சமீபத்துல தான் தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா பிரம்மாண்டமாக அரங்கேறினது. இந்த நிலையில தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. இதற்கான ஏற்பாடுகளை தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள். அதே நேரத்துல 2026 டார்கெட் செஞ்சு முதற்கட்டமாக 6 மாதத்துக்கான ஒரு ஒர்க் பிளானை வகுத்து கொடுத்திருக்காங்க தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் மற்றும் அவங்களுடைய டீம். இது சம்பந்தமா சமீபத்துல சில ஆலோசனைகள்லாம் நடத்தி ஒரு 5 முக்கியமான விஷயங்களை கையில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுல முதற்கட்டமாக பூத் கமிட்டிகளை முழுமையாக அமைப்பது. சமீபத்துல தான் பூத் கமிட்டி மாநாடெல்லாம் மெம்பர்ஸ்க்கு நடத்த போறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? சோ 234 தொகுதிகள்லயும் வலிமையான பூத் கமிட்டி, முழுமையான பூத் கமிட்டி. அதுல அதிக அளவுல இளைஞர்கள், அடுத்து பெண்கள், இப்படி பலரையும் கொண்டு வரணும் அப்படின்னும் சில திட்டங்கள் ஓடுது. ஏன்னா பூத் கமிட்டி முகவர்கள் தான் ஒரு கட்சிக்கான ஃபேஸ், கட்சியை அடிமட்ட வரை கொண்டு போகக்கூடியவங்க. சோ அதுல கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. இரண்டாவதாக மண்டலத்துக்கு ஒரு மாநாடு அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 4 திசைகள்ல 4 மண்டலம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, மத்திய அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5ன்னு வச்சுக்கலாம். மத்திய மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா அதுல மத்திய மாவட்டத்துல பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்துவது. அதே நேரத்துல மீதி 4 இடங்கள்லயும் மாநாடு போன்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை முன்னெடுப்பது. இவை எல்லாமே கிராம லெவல்லையும் மக்கள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னும் அது சம்பந்தமான ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. மூன்றாவதாக விஜய் அவர்களுடைய தீவிரமான சுற்றுப்பயணம் 234 தொகுதிகள்லையும் இதற்கான பிளான் ஓடிக்கொண்டிருக்கு. எந்த விஷயங்களை கையில் எடுத்து ஒரு ஒற்றை முழக்கத்தை முதன்மையாக வைத்து நம்ம போகணும் அப்படின்னு அந்த ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு எதிரான
அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தக்கூடிய திமுக அரசாங்கத்துடைய தவறுகளை அம்பலப்படுத்துகின்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை தீவிரப்படுத்துவது. சமீபத்துல சேலம், தருமபுரி இப்படி பல்வேறு மாவட்டங்கள்லயும் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க தாவேகாவினர். டோல்கேட் பிரச்சனை இப்படி பல்வேறு விஷயங்கள். ஸோ இதை இன்னும் இன்னும் அதிகரிப்பது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி அப்படின்னு விமர்சிக்கிறாங்க இல்லையா, அதற்கான பதிலடியாக இவை இருக்கணும் அப்படிங்கிறது. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கட்சி கிரவுண்ட தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக இருக்கணும் அப்படின்னு கட்டளைகள் பறந்திருக்குங்க. அதற்கடுத்து முக்கியமானதுங்க பயிற்சி வகுப்புகள். ஒரு கட்சிக்கு முன்னணி சக்திகள் அப்படின்னா கட்சியுடைய கொள்கைகளை அதே போல அரசியல் வரலாறுகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்பவங்க. மிக முக்கியமாக ஆளுங்கட்சி, ஏற்கனவே பவர்ல இருந்த கட்சி, இவர்கள் அனைவருமே ரொம்ப மூர்க்கமாகவே அட்டாக் பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். எங்கெல்லாம் கொள்கை தவறி இருக்கீங்க அப்படின்னு அவர்களை அம்பலப்படுத்தணும். அதே நேரத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எல்லாவற்றையும் எப்படி சரியாக மக்கள் நலன் சார்ந்து சரியான திட்டங்களை கொண்டு போவோம், கொள்கையை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறதையும் உணர்த்தணும். அதாவது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தெளிவுபடுத்தணும். ஸோ கொள்கை ரீதியாக பலமானவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட முன்னணி படையை உருவாக்க அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி சக்திகள், கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள், இளம் பட்டாளம் அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை மாவட்டந்தோறும் கொடுக்கணும் அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க. முக்கியமான பேச்சாளர்கள், அரசியல் ஆளுமைகள் அவர்களை அழைச்சிட்டு வந்து வகுப்புகள் எடுக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த 5ம் டிஜிட்டல் தளத்திலும் சரி, கிரவுண்ட் லெவல்லையும் சரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் தாவேக்காவ அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இதை கடந்து கூடுதலாக திரு விஜய் அவர் போட்டியிடுகின்ற தொகுதி எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் ஓடிக்கொண்டிருக்கு. முக்கியமா தனித்து அல்லது சிறிய சிறிய கட்சிகளுடனான கூட்டணி அப்படி இருந்தா அவருடைய தொகுதி வடகிழக்கு மாவட்டங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா வடகிழக்கு மாவட்டங்கள்ல கூடுதல் செல்வாக்கோடு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த நேரத்திலேயே இங்கிருந்து கேடர்ஸ் அதிகமா இருக்காங்க. இங்க வலுவா இருக்கு தாவேகா. அதே நேரத்துல வலிமையான அதிமுக போன்ற கட்சியோடு கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அதிமுக வலிமையாக இருக்கின்ற மேற்கு மண்டலத்துல சேலம் போன்ற ஏதாவது ஒரு மாவட்டத்துல தொகுதியை டிக் அடிக்கலாம் அப்படின்னும் சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே கூட்டணி அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனாலும் அவை எல்லாமே ஆலோசனை என்கிற பெயர்ல தான் இருக்கு. இப்போதைக்கு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காங்க தாவேகாவினர். ஆனாலும் தேர்தல் நெருங்குற நேரத்துல காட்சிகள் மாறலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. ஏன் மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க குறிப்பா கோவை போன்ற மாவட்டங்கள்ல தாவேகா கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கு. இன்னும் ஆக்டிவாக செயல்படணும். ஸோ இப்படியான வீக் மாவட்டங்களையும் தேர்வு செய்து அங்கேயும் கூடுதலாக விஜய் அவரு கவனம் செலுத்த இருக்காரு. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து ஒரு காணொலி வாயிலாகவோ இல்ல அறிக்கை வாயிலாகவோ அதிக அளவுல பேசுவது, அதன் மூலமாக வீக் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையும் பெற முடியும் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க. எல்லாமே பேசப்பட்டு கொண்டிருக்கு. நிச்சயமாக ஒவ்வொன்றாக இம்ப்ளிமெண்ட் ஆகி தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க தாவேகாவுடைய முக்கியமான நிர்வாகிகள் நம்பிக்கையான குரல்ல. புதிய மாவட்டம் பழனி. பெரியசாமி வெர்சஸ் சக்கரபாணி அமைச்சர்களுக்கிடையே ஆடுபுலி ஆட்டம். பொதுவாவேங்க பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்கள் உதயமானா அங்க புதிய ஆட்சியர் வருவாரு, புதிய காவல்துறை அதிகாரிகள் வருவாங்க, பல்வேறு அதிகாரிகள் வருவாங்க. மக்கள் நலத்திட்டங்களும் விரைவில் மக்களை போய் சேரும். இதுல பல்வேறு நன்மைகளும் இருக்கு புதிய மாவட்டங்கள் உருவானா. அந்த வகையில தான் ஆன்மீக நகரம் அப்படின்னு பெயர் பெற்ற பழனி இப்ப அரசியல் அனல் வீசும் நகரமாகவும் மாறிக்கொண்டிருக்குங்க. பழனியை சுற்றி அரசியல் பரபரப்பு உருவாகி இருக்கு. அதாவது பழனியை தலைமையிடமாக கொண்டு பழனி, ஒட்டன்சத்திரம், மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கி புதிதாக பழனி மாவட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு திட்டம்ங்க. நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படிங்கிறது கூடுதல் எதிர்பார்ப்பு. இதுலதான் மக்கள் நலன் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே நேரத்துல அரசியல் நலன் நிறைய இருக்குங்க. குறிப்பாக அமைச்சர் திரு சக்கரபாணி அவங்களுடைய டீமுக்கு அப்படிங்கிறாங்க. இதை ஒட்டி அமைச்சர்களுக்கிடையே ஒரு பெரிய ஆடுபுலி ஆட்டமே சத்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க பழனி சுற்று வட்டார மாவட்ட உடன்பிறப்புகள். என்ன அப்படின்னா
திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி சட்டமன்ற தொகுதி இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல செல்வாக்கோடு கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் தான் சீனியர் அமைச்சரான திரு திண்டுக்கல் பெரியசாமி. அடுத்து அவருடைய மகன் தான் பழனியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ.பி. செந்தில்குமார். 2 பேருமே இந்த மாவட்டத்துல செல்வாக்காக இருக்காங்க. தொடர்ந்து அங்க வெற்றி பெற்று கொண்டு இருக்காங்க. ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுடைய செல்வாக்கை கடந்து இன்னொருவர் இந்த இடத்துல பெருசா எதையும் சாதிச்சிட முடியாது திமுகக்குள்ளார. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் மற்றொரு முக்கியமான அமைச்சரான திரு சக்கரபாணி பழனியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவானா அப்படின்னு அதற்கான வேலைகள்லயும் ஈடுபட தொடங்கினாரு. அப்படி நடந்தால் இந்த புதிய மாவட்டத்துல ஒற்றை அமைச்சராக தான் செல்வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிறதும் அவங்க டீமுடைய ஒரு கணக்கா இருக்குங்க. அதே நேரத்துல அரசியல் ரீதியாக திமுகக்கு நன்மை அப்படின்னு சில கணக்குகளை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்துல 8 சட்டமன்ற தொகுதிகள்ல 5 எம்எல்ஏக்கள் அதிமுகங்க வெற்றி பெற்றிருக்காங்க, செல்வாக்கோட இருக்காங்க. இதுல உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் 2 தொகுதிகள்லயுமே பொருளாதாரத்திலும் கட்சி ரீதியிலும் மிக செல்வாக்கோடு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக அதிமுக இருக்குங்க. அவர்களை எதிர்க்க சரியான கள அரசியல்வாதி இல்ல அப்படிங்கிற ஒரு டாக்கு திமுகக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு. ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்டத்துல அதிமுக அப்படி செல்வாக்கா இருக்கிறதால அதை உடைச்சு புதிதாக பழனி அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனா திமுகவுக்கும் பலமானதாக அது மாறும். இன்னொரு பக்கம் அமைச்சரவையிலையும் தன்னுடைய செல்வாக்கை இந்த தனி மாவட்டத்துல செலுத்த முடியும் அப்படிங்கிறதும் அமைச்சர் திரு சக்கரபாணி அவங்களுடைய டீமுடைய ஒரு கணக்கா இருக்குங்க. அதை ஒட்டி அவர்களும் புதிய பழனி மாவட்டம் உருவாக்கம் என்பதில் தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். மேலும் சக்கரபாணி அவர்களை இந்த மாவட்டத்து அமைச்சராக முன்வைக்கும் போது சமுதாய ரீதியிலாகவும் கூடுதலாக ஒரு பலம் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கை கொடுக்கும் அப்படின்னும் இன்னொரு கணக்கும் முன்வைக்கப்படுது கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர். சோ அந்த இடத்தில் திமுகவுக்கான ஆதரவையும் இன்னும் திருப்ப முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதே நேரத்துல இங்க இன்னொரு அமைச்சர் டீம் மூலமாக சில சிக்கல்களும் இருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல பொறுப்பு அமைச்சரான திரு மு.பெ. சாமிநாதன் அவருடைய வசம் இருக்கின்ற அந்த உடுமலை, மடத்துக்குளம் தொகுதி தன் கையை விட்டு போவதை அவரு விரும்பலைங்க. இதன் மூலமா தன்னுடைய அதிகார எல்லையும் சுருங்கிடும் அப்படின்னும் அவங்க டீம் கணக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக அரசாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடிப்படையில இது புதிதாக ஒரு மாவட்டம் உருவானா கட்சிக்குள்ளாரையும் அது வேறு வகையில கட்சி ரீதியாக மாவட்டங்கள் உருவாகவும் செல்வாக்கு குறையவும் வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னும் அச்சப்படுறாங்க. இன்னொரு பக்கம் திருப்பூர் தெற்கு மாசேவான திரு இள பத்மநாபன் அவருமே தன்னுடைய அதிகாரம் சுருங்கிடுமோ, பதவி பறி போயிடுமோ அப்படின்னும் அவங்க டீமும் அச்சப்படுறாங்க. அதனால அவர்களுடைய ஆதரவாளர்களும் இந்த புதிய மாவட்ட பிரிப்புக்கு ஒரு பக்கம் எதிர்ப்புகளை பதிவிட்டபடியே இருக்காங்க. இவையெல்லாம் கடந்து மிக முக்கியமாக பண்பாட்டு ரீதியாக தொடர்பே இல்லாத உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை தென் மண்டலமான பழனியில போய் இணைப்பது அப்படிங்கிறது, புதிய மாவட்டத்துல சேர்ப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லை. அது சரியாகவும் வராது. மக்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே மாறுபாடு கொண்டதா இருக்கு. இதற்கு முன்னதாக மேற்கு மண்டலத்துல பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் நீண்ட ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலையும் கூட உத்தரவாதம்லாம் கொடுக்கப்பட்டது, பொள்ளாச்சி தனி மாவட்டமாக உருவாகும் அப்படின்னு. ஸோ அப்படியான ஒரு மாவட்டத்தை உருவாக்கினா கூட சரியானதா இருக்கும். ஸோ இப்படி பலவற்றையும் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவது சரியானதாக இருக்கும் அப்படின்னும் கோரிக்கைகளும் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்தும் வந்த வண்ணம் இருக்குங்க. இது சம்பந்தமாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பழனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாவது என்பது முதலமைச்சருடைய முடிவுங்க. அது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை செய்வதற்காகத்தான் நாங்க இருக்கோம். அதே நேரத்துல உட்கட்சி ரீதியாக பலரும் பல யூகங்களை தெரிவிப்பாங்க, அதற்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு தெரிவிச்சதாக நாளிதழ்லயும் செய்திகள் வந்திருக்குங்க. அவங்களுடைய டீம் இப்படிதான் பதிவு செய்தபடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விவகாரம் சம்பந்தமாக செய்தித்துறை அமைச்சரான திரு மு.பெ. சாமிநாதன் அவர்கிட்ட நம்முடைய செய்தியாளர் மாப்பா இளையபதி அவரு பேசியிருந்தாரு. இந்த பிரச்சனை குறித்து கேட்டிருந்தாரு. பழனி மாவட்டம் உருவாவது குறித்து எனக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் இல்லைங்க. சிலர் பழனி மாவட்டம் வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல பழனியுடன் எங்கள் தொகுதிகளை இணைக்க வேண்டாம் அப்படின்னு உடுமலை, மடத்துக்குளம் மக்கள் பாதுகாப்பு பேரவையினர் என்னிடம் மனு கொடுத்திருக்காங்க. மக்கள் பிரதிநிதியாக அவர்களுடைய குரலை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவது என்னுடைய கடமைங்க.
மற்றபடி நானோ மாவட்ட செயலாளரான திரு இள பத்மநாபனோ இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காருங்க. இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சரான திண்டுக்கல் திரு ஐ பெரியசாமி, பழனியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஐ.பி. செந்தில்குமார் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இங்க திண்டுக்கல் மாவட்டத்துல அசைக்க முடியாத செல்வாக்கு பலத்தோடு இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல கட்சியும் வளர்த்திருக்காங்க, மக்களுக்கான திட்டங்களையும் தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ குட் புக்ல இடம் பிடிச்சதால தான் இந்த செல்வாக்கு சேர்ந்திருக்கு. முக்கியமாக பழனியை மையமிட்டு கொள்கை ரீதியாக எதிர் சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் இங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாஜக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் இவை எல்லாவற்றையும் திராவிட கொள்கையின் பக்கம் நின்று தடுக்கின்ற ஒரு சக்தியாகவும் அமைச்சரும் எம்எல்ஏவும் இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். ஆக மொத்தத்துல பழனியை சுற்றியும் ஆளுங்கட்சிக்குள்ளார புயல் அடித்து கொண்டிருக்குங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.